கைஸ், நம்ம நேத்து நம்மளால வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸை நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம டிஸ்க்ளைமர் போயிடும். ஸோ நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையும் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்காக மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எதுவுமே ஒரு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. ஸோ பிளைண்டாக யாரும் நான் சொல்கிறத வச்சு உங்களோட ஓன் எண்ட் மணியை யாரும் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்னு தெரியாமல் லாஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பாஸ்ட் 1 வீக் 2 வீக்ஸாக. பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் அதே தான். ஒரு 1 வீக்காக 1.5 வீக்ஸாக நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் தொடர்ந்து டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எக்ஸல்லையுமே டார்கெட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நெஸ்லே இந்தியா. ஸோ இன்னைக்கு HDFC பேங்க் வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்டாக்கு, பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக டார்கெட் பண்ணலாம். ஸோ நம்ம சார்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க வச்சிருக்கிறவங்க. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு 3413 இந்த ஒரு லெவலை சப்போர்ட் லெவலை வச்சுட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். சூப்பர்பான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. பயப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்துருவோம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆகி அகைன் ஒரு செல்லிங் அகைன் நம்மளோட டார்கெட் கிட்ட போயிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு சைன் தான். நம்ம அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு அப்வர்ட் மூவ் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றத. ஸோ இந்த ஒரு லெவலை தாண்டி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7631. ஸோ நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா அதே தான். ஸோ நம்ம லெவல் வச்சுருக்கோம் 1911. ஸோ ப்ரீவியஸாக நம்மளோட லெவலில் சூப்பராக ஆக்ட் ஆகிருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில். ஸோ அந்த ஹையை இப்போ பிரேக் பண்ணுமா, நல்ல ஒரு கன்சாலிடேஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் தெளிவாக. ஸோ அந்த 1815 to 1911 நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு நெஸ்லே இந்தியா. ஸோ நெஸ்லே இந்தியா லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா எஸ் இன்னைக்கு ஒரு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் வந்திருக்கு. ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கும் கேப் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம சின்னதாக ஒரு டார்கெட் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ டார்கெட் 2630 இந்த ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணும் அப்படின்றத அப்கமிங் டேஸோட எக்ஸ்பெக்டேஷனு பார்ப்போம். ஸோ நமக்கு இங்கே அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்னன்னா 2630. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு HDFC பேங்க்கு அகைன் பார்ப்போம். எஸ் நல்ல ஒரு கேண்டில் வந்திருக்கு. நல்ல ஒரு அப்வர்டு மூவ்ல தான் இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு ப்ரைஸ் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1750. ஸோ 1750 நமக்கு இங்கே ப்ரீவியஸ் கேண்டில். ஸோ பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் டேஸில் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 1750. ஸோ இது ஒரு லாங் ஷார்ட் டேர்மில் கிடையாது. அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது எடுக்கும். ஸோ அதை 1 மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம டார்கெட் செட் பண்ணலாம். டார்கெட் சின்னதான், பட்டு நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்குது. பட் பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு நல்ல ஒரு மூவ் HDFC பேங்க்லேருந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வாட்ச் பண்ணலாம் தாராளமாக. ஸோ டாப் லூசிங் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி என்னலாம் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி எக்ஸல் ஷீட்டில் எந்த ஸ்டாக்குமே ஆட் பண்ணலை. ஸோ TCS இருக்குது, இன்ஃபி இருக்குது, விப்ரோ இருக்குது, IT ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. டாடா மோட்டார்ஸும் 2-3 நாளாக விழுந்துட்டுருக்கு. ஐ திங்க் 2 டேஸாக விழுந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் டாடா மோட்டார்ஸு. ஸோ இன்ஃபி பார்ப்போம்.
ஸோ இன்ஃபி, டிசிஎஸ் மொத்தமாக ஐடி ஃபுல்லாகவே இன்னைக்கு விழுந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வச்சிருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ் தான் சப்போர்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் 1832 நாளைக்கு க்ளோஸ் வச்சதுன்னா இந்த ஒரு லெவலில் ரிஸ்க் வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ டிசிஎஸ் பார்ப்போம். ஸோ டிசிஎஸ் 50 டே மூவிங் ஆவரேஜில் வந்து ரீட்ரேஸ் ஆகுது. ஸோ அதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வச்சுட்டு வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு விப்ரோ. ஸோ விப்ரோ நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு இருந்தது. பட் சடனாக இன்னைக்கு ஃபால் வந்திருக்கு. பட் பயப்படுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. வச்சுருக்கோம், ஹோல்டு பண்ணலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் பெரிய ஃபாலு, கேப் டவுனு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முன்னாடியே லெவல் கொடுத்துருந்தோம் 1665. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 899 to 948 வரை இருக்கு. ஸோ அந்த லெவல் பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணலாம். நம்ம அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். சைட்வைஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்னைக்கு எக்ஸல் ஷீட்டில் எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம ஆட் பண்ணலை. எக்ஸல் ஷீட்டில் ஹோல்டிங்கில் கரண்ட்டாக எந்த ஸ்டாக் இருக்குது எக்ஸிட் ஆகாமல் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்டும் ஹிண்டால்கோவும் இருக்குது. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் இப்போ நம்ம பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்காக பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணுறோன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டார்கெட் 3420. அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் மீதி இருக்கிறப்போ நமக்கு வந்து ஃபாலோ ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டார்கெட்டை வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போவுமே டார்கெட் ரீச் பண்ணுற பக்கத்தில் போயிடுச்சுனாலே நம்ம வந்து ஒரு சின்ன பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது பெருசாக பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். பட் ஒரு 3 பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஹிண்டால்கோவும் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு லோயர் வீக் வச்சு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹோல்டு பண்ணலாம். ஒரு 1 மந்த் பெர்ஸ்பெக்டிவ்ல போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ், என்னோட ஓன் அசம்ஷன் மட்டும்தான். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் நாலேஜை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். நான் வேறு ஏதாவது டாபிக் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டாக் என்னோட அனாலிசிஸ் என்னன்றதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பை.